ஆடி பௌர்ணமி பற்றிய முழுமையான விளக்கம். ஆடி பௌர்ணமி எப்போது? ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளே ஆடி பௌர்ணமி என அழைக்கப்படுகிறது. இது ஆடி மாத பூரண சந்திர நாளாகும். பொதுவாக ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வருகிறது. ஆடி பௌர்ணமியின் மகத்துவம். ஆடி மாதம் என்பது தெய்வீக சக்திகளுக்கான மாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு முக்கியமான மாதமாகவும் சக்தியின் மாதமாகவும் அறியப்படுகிறது. பௌர்ணமி நாள் சந்திர பகவான் பூரணமான நிலையில் இருக்கும் சிறப்புமிக்க நாள். இந்நாளில் சக்தி வழிபாடு சிறப்பாக நடைபெறும். பெண்கள் ஆட்சி, பலம், ஆரோக்கியம் பெற இந்நாளில் விரதம் எடுக்கின்றனர். தீர்த்த யாத்திரை, கங்கை ஸ்நானம், அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். புராண கதைகள் மற்றும் மத நம்பிக்கைகள். திருவிளக்கம். ஒரு காலத்தில் தேவர்கள் அசுரர்களால் பிடிக்கப்படும் போது பராசக்தி, திருமகள், துர்க்கை, பார்வதி எனும் அம்மன்கள் மூர்த்தி கொண்டு அவதரித்ததாக ஐதீகம். அவளே உலகத்திற்கு சக்தி, ஞானம், பாதுகாப்பு தருபவள். ஆடி பௌர்ணமி நாளில் அவளது சக்தி மிகுந்து பவனி செய்கிறாள் என நம்பப்படுகிறது. எனவே அன்றைய தினம் அம்மன் கோவில்களில் தேர் திருவிழா, ஊஞ்சல் சேவை, அலங்காரம், சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். நடராஜர் அபிஷேகத்திற்கான சிறப்பு நாள். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இந்நாளில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் நடனம் நடைபெறுகிறது. இது ஆன்மீக ரீதியில் மிக முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. மகாலட்சுமி பூஜை. இந்நாளில் மகாலட்சுமி தேவியை பூஜித்து வீட்டில் வளம், மகிழ்ச்சி, சௌபாக்கியம் வேண்டப்படும். தீர்த்தஸ்தானம். நதியில் குளித்தல். ஆடி பௌர்ணமி தினத்தில் புனித நதிகளில் கங்கை, காவிரி, யமுனையில் ஸ்நானம் செய்து பாபத்தை தீர்க்கும். தெற்கே கும்பகோணம், ராமேஸ்வரம், தாமிரபரணி, பாபநாசம் ஆகிய இடங்களில் மகா தீர்த்த யாத்திரை நடைபெறும். ஆடி பௌர்ணமி வழிபாடு எப்படி வழிபடுவது? செய்ய வேண்டியவை: வீட்டில் அம்பாள் அல்லது சக்தி தேவியின் படத்தை அலங்கரித்து பூஜை செய்யலாம். அம்மனுக்கு செம்பருத்தி, அரளி, சாமந்தி போன்ற பூக்கள் அணியுங்கள். குங்குமம், சந்தனம், தீபம், நெய்வேத்தியம் வைத்து அர்ப்பணம் செய்யலாம். லலிதா சரஸ்கநாமம், திரிபுர சுந்தரி அஷ்டோத்திரம், அம்பாள் சோஸ்திரங்கள் பாராயணம் செய்யலாம். பெண்கள் தங்க வளையல், புடவை, குங்குமம் அம்மனுக்கு சமர்ப்பிக்கலாம். தவிர்க்க வேண்டியவை: வன்முறை, தகாத வார்த்தைகள், துன்பம் தரும் செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து பூஜை செய்தால் சிறந்தது. மாநிலங்களின் சிறப்பு விழா. தமிழ்நாடு அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பாக பூஜைகள், ஊர்வலம், தீமிதி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். கேரளா பெண்கள் வீட்டில் பூஜை செய்து தீபம் ஏற்றி அம்மனுக்கு விரதம் செலுத்துகிறார்கள். ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் அம்மன் கோவில்களில் யாகங்கள் மற்றும் அன்னதானங்கள் நடைபெறும். ஆடி பௌர்ணமியின் ஆன்மீக பலன்கள். பாவங்கள் நாசமாகும், மன அமைதி, குடும்ப நலன், மகிழ்ச்சி கிடைக்கும். பெண்களுக்கு சௌபாக்கியம், நல்ல கணவன், நல்ல வாரிசு கிடைக்கும். தொழில், வேலை, திருமண தடைகள் விலகும். முடிவு: ஆடி பௌர்ணமி என்பது சக்தியை அனுபவிப்பதற்கான புனித நாள். இந்த நாள் சக்தி வழிபாடு செய்வதற்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மிக முக்கியமானது. குடும்ப மகிழ்ச்சி, மன நிம்மதி மற்றும் தெய்வீக அருள் பெற இந்நாளில் பக்தியுடன் வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்.